ஹாய் உறவுகளே, இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். பிரகாஷும் அனுவும் இங்க அப்படி பேசிக் கொண்டிருக்கவும், ஆனால் காயத்ரி மனதுக்குள் என்னவோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. என்னது, நம்ம காதல சொல்ல போனால் அவர் என்னன்னா யாரோ ஒரு பொண்ண லவ் பண்றங்கிறாரு சொல்றாரு. அப்போ அந்த பொண்ணு அனுவா இருக்குமோ என்று அவள் மனதில் சில சந்தேகம் தோன்றியது. சேச்ச, சார் எவ்வளோ பெரிய ஆளு, போயும் அவளையா லவ் பண்ணுவாரு? அதெல்லாம் அனுவா லவ் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் மனசுல வேற யாரோ ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படி என்று காயத்ரி நினைத்தாள். ஆனால் அனுதான் பிரகாஷின் மனதில் இருக்கிறார் என்று காயத்ரிக்கு தெரியவில்லை. ஆனால் இவர்கள் நினைத்து கொண்டார்கள் காயத்ரிக்கு அனுவை காதலிக்கிறார் என்று. காயத்ரிக்கு தெரிந்துவிட்டதாக பிரகாஷும் அனுவும் நினைத்து கொண்டார்கள். நம்ம என்ன பண்றது இப்ப? நம்மளுடைய காதல அவர் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரே, நம்ம என்ன பண்றது யோசனையில் இருந்தபோது அவளுக்கு சற்றென்று ஒரு யோசனை தோன்றியது. உடனே பிரகாஷிற்கு அவள் போன் செய்தாள். என்ன காயத்ரி, இப்பதான் போன் பண்ணிட்டு வச்சிங்க, திரும்பவும் கால் பண்ணியிருக்கீங்க என்று அவன் கேட்கவும், இல்ல சார், நான் உங்ககிட்ட ஒன்னு பேசணும், அதுக்காக தான் கால் பண்ணேன் என்று அவள் சொன்னாள். என்ன பேசணும் சொல்லுங்க, எனக்கு தூக்கம் வருது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்று சொல்லவும், நீங்க நிம்மதியா தூங்குறீங்க, ஆனா என் தூக்கத்தை நீங்க கலைச்சிட்டீங்களே என்று அவள் கேட்டாள். என்ன காயத்ரி, என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் என்னுடைய லவ்வ உங்ககிட்ட சொல்ல வந்தப்ப நீங்க என்ன லவ் பண்ணல, நான் வேற பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அதுவே மனசு ஃபுல்லா ரொம்ப பாரமா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலையா என்று அவள் கேட்கவும், இங்க பார் காயத்ரி, நீங்க என்னுடைய ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு, அதுக்காக நான் உங்களை லவ் பண்ண முடியுமா? எனக்குன்னு ஒருத்தி காத்துட்டு இருக்கா, நான் அவளோட கையை தான் பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேவையில்லாம நீங்க உங்க மனசுல ஆசைய வளர்த்துக்காதீங்க. இத்தோட இந்த பேச்சை விட்டுருங்க பிளீஸ். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் நல்லது. நீங்க இப்படி திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஆபீஸ்ல இருந்து நிப்பாட்டிடுவேன். ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு என் கூட நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணீங்க? அது நல்லா இருக்காத மாதிரி எனக்கு தோணுது. பிளீஸ், அதனால நீங்க உங்க முடிவை மாத்திக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது என்று பிரகாஷ் மூஞ்சில் அடித்தது போல சொல்லவும், சரி சார், நான் ட்ரை பண்றேன் என்று சொல்லிவிட்டு அவள் போனை வைத்தாள். என்னது, நம்ம எது பேசினாலும் கொஞ்சம் கூட பிடி கொடுத்து கூட பேசாம மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறாரு. வேலையை விட்டு வேற தூக்கிடுவேன்னு சொல்றாரு. அச்சச்சோ, காதலி காட்டினாலும் பரவாயில்ல, ஆனா இந்த ஆபீஸ்ல நான் இருக்கிறது முக்கியம். எதனாலனா, நான் அப்பதான் அலமேல் மேடம் கிட்ட இங்க நடக்கிறத சொல்லி இங்க சம்பளம் வாங்கினது இல்லாம மேம் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுவும் போச்சுன்னா நான் கண்ட கனவு எல்லாம் நாசமா போயிடும். அதனால இப்ப நம்ம எதுவுமே எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நம்ம இத கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஆற போடலாம். சரி, லவ் பண்ற பொண்ணு யாருன்னு என்னங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இத பத்தி யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த நம்ம அலமேல் மேம் கிட்ட காதுல போடலாம், அப்பதான் நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும் என்று சொல்லிவிட்டு அலமேலிற்கு அவள் போன் செய்தாள். உடனே அலமேலு போனை எடுத்து, சொல்லுங்க காயத்ரி, என்ன விஷயம் இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்கீங்க என்று அவள் கேட்கவும், மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காகத்தான் நான் கால் பண்ணேன் என்று அவள் சொன்னாள். முக்கியமான விஷயமா? அப்படி என்ன விஷயம் என்று அலமேலு கேட்கவும், மேடம், இன்னைக்கு நான் பிரகாஷ் சாருக்கு கால் பண்ணி என்னுடைய காதல அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்னுடைய காதல ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கான காரணம் கேட்டா உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும் என்று காயத்ரி சொல்லவும், என்ன காயத்ரி, என்ன ஏதோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு, ஃபர்ஸ்ட் நீ தெளிவா சொல்லு என்று அலமேலு அவளிடம் கடினமாக கேட்கவும், மேடம், நீங்க கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நான் என்னுடைய காதல சொல்லவுமே அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் வேற ஒரு பொண்ணை நான் காதலிச்சிட்டு இருக்கேன், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால உன் மனசுல உள்ள ஆசையை இத்தோட அழிச்சுக்கோ, இது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறமா என்ன தெரியுமா சொன்னாரு, நீ இதே மாதிரி என்கிட்ட போன் பண்ணி நான் உங்களை காதலிக்கிறேன்னு நீ சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு வந்தீனா, நான் இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை வேலையை விட்டு நிப்பாட்டுறத தவிர எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டாரு. உடனே அதை நான் சுதாரிச்சுக்கிட்டு காதலை விட
இந்த ஆபீஸ்ல இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால சாரின்னு கேட்டு நான் மனசை மாத்திக்கிறேன்னு முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு நான் போனை வச்சிட்டேன் தெரியுமா என்று காயத்ரி சொல்லவும், நல்ல வேலை பண்ண காயத்ரி. அவன்கிட்ட போய் நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லி நீ டார்ச்சர் பண்ணாம சாமர்த்தியமா நீ ஒரு பதில் சொல்லிட்டு போன வச்சதுதான் உனக்கு புத்திசாலித்தனம். அவன் எந்த பொண்ணை லவ் பண்றான்னு உனக்கு தெரிஞ்சதா என்று அலமேலு கேட்கவும், அது அம்மம் எனக்கு தெரியல. அவர் யார லவ் பண்றாரு, யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான்னு எனக்கு தெரியல. அதை நான் கூடிய சீக்கிரமா நான் கண்டுபிடிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இந்த ஆபீஸ்ல இருக்கணும், கண்டிப்பா இருந்தே ஆகணும். அப்பதான் இதெல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியும். அவர் என்ன லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஆபீஸ்ல இருந்து அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்றதுதான் என்னுடைய முதல் வேலை என்று காயத்ரி சொல்லவும், நீ ஃபர்ஸ்ட் பாரு காயத்ரி. அப்பதான் நம்மளோட பிளானுக்கு அவ யாருன்னு என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம எதுவும் பண்ண முடியும் என்று அலமேலு சொன்னாள். சரி மேடம், நான் அது யாரு என்னங்கிறத நான் விசாரிக்கிறேன். என்னுடைய லவ்வா அவர்கிட்ட சொன்னதுனால என்கிட்ட அவர் பேசுவாரான்னு தெரியல. காலையில சார் வந்ததும் நான் நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பார்த்தேன் சார். நான் என் மனசை மாத்திக்கிட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு சாரி கேட்கிறேன். அப்பதான் அவர் என்கிட்ட சகஜமா பேசுவாரு என்று காயத்ரி சொல்லவும், சூப்பர் காயத்ரி, நீ நல்ல சாமர்த்தியமா யோசிக்கிற. அதே நீ பண்ணு. சரி, நான் போனை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அலமேலு போனை வைக்கவும் சரி என்று காயத்ரியும் வைத்தாள். போனை வைத்துவிட்ட அலமேலு ஒரே சிந்தனையில் இருந்தார். பிரகாஷ் யாரை காதலிக்கிறான், அந்த பொண்ணு யாரா இருக்கும்? நான் பொண்ணு பாக்குறேன்னு சொன்னப்ப கூட எனக்கு இப்ப திருமணம் வேணான்னு சொன்னான். ஆனா காயத்ரி கிட்ட ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றான். என்ன நடக்குது? அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா சொத்து எல்லாத்தையுமே அவ வந்து ஆழ்வாளே, இது என்ன சோதனை? இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை எப்படி நம்ம தடுக்கிறது என்று அவள் ஒரே சிந்தனையில் இருந்து கொண்டிருந்தாள். இந்த லவ் மேட்டரை பத்தி நம்ம பிரகாஷ் கிட்ட கேட்கலாமா இல்ல வேணா என்று அவள் இருக்கும்போது, சரி நம்ம இத கேட்டுடலாம் என்று அவள் யோசித்தாள். ஆனால் இந்த லவ் மேட்டரை அவர்கள் கேட்டார்கள் என்றால் இதை யார் உங்களிடம் சொன்னால் என்று பிரகாஷ் கண்டிப்பாக அலமேலிடம் கேட்பார். அப்பொழுது அவள் காயத்ரியின் பெயரை சொன்னாலோ அல்லது இதை போய் அவனிடம் கேட்டாலோ அவனுக்கு கண்டிப்பாக காயத்ரிக்கும் அலமேலுக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்வான். இங்கு அலமேலு, சரி நம்ம காலையில அவனை போய் நம்ம வீட்டிலேயே பார்க்கலாம், அப்பதான் அவன்கிட்ட எதுவா இருந்தாலும் பேச முடியும் என்று சொல்லிவிட்டு அவள் உறங்குவதற்கு சென்று விட்டாள். ஆனால் இங்கு காயத்ரியின் மனதுக்குள் 1000 கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தது. யார் அந்த பொண்ணு? யாரா இருக்கும்? நம்மனால அதை கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, யார காதலிக்கிறார் என்று அவள் மனதுக்குள் அவளை கேள்வி கேட்டுக்கொண்டு இங்கும் அங்கும் உலாத்தி கொண்டே இருந்தாள். சரி, எதுவா இருந்தாலும் நம்ம ஆபீஸ்ல போய் பாத்துக்கலாம். நம்மளுக்கு தெரியாம ஒன்னும் நடக்க போறதில்ல. தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம போய் தூங்கலாம் என்று சொல்லிவிட்டு அவளும் தூங்குவதற்கு சென்றாள். இங்கு விஜயின் மனநிலை மிகவும் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தது. எதுக்காக திரும்ப திரும்ப காயத்ரி எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி பேசணும்? நான் என்ன பண்றது? இந்த விஷயத்த அணுக்கிட்ட இப்ப சொல்லலாமா? மணி வேற இவ்வளோ ஆயிடுச்சே, அணு தூங்கிருப்பாளே என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, இல்ல நம்ம உடனே அணுக்கிட்ட சொல்றதுதான் நல்லது என்று அணுவுக்கு அவன் போன் செய்தான். போன் அடிக்கவும் அணு அதை எடுத்து, என்ன பிரகாஷ், நீங்க தூங்கலையா? என்ன இப்ப கால் பண்றீங்க என்று அணு கேட்கவும், அனு, நீ தூங்கலையா? முழிச்சுதான் இருக்கியா என்று பிரகாஷ் கேட்டான். புதுமிடை இல்லையா? ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு தூக்கமே வரல. நானே புரண்டு தான் படுத்திருக்கேன். சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க பிரகாஷ். என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க என்று அனு கேட்கவும், அனு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் எனக்கு காயத்ரி போன் பண்ணனா என்று அவன் சொன்னான். என்னது, மறுபடியும் போன் பண்ணாளா? என்னவா அவளுக்கு என்று அனு கேட்கவும், அதுதான் எனக்கும் தெரியல. போன் பண்ணி, சார், நான் உங்களை இவ்வளோ சின்சியரா லவ் பண்றேன், உங்களுக்கு என்னுடைய லவ் ஏன் புரிய மாட்டேங்குது? நான் உங்களை எப்படி சின்சியரா லவ் பண்றேன் தெரியுமா? அது இதுன்னு என்கிட்ட சொல்லி அவ என்னமோ பேசினா. ஆனா நான் ஒரே வார்த்தையா அவகிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. நீங்க உங்க மனசை மாத்திக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்ல, இப்படியே நீங்க லவ்னு பேசிக்கிட்டே என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை வேலையை விட்டு தூக்குறதுல நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். உடனே அவ பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு,
சரி சார், நான் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு அவ போனை வச்சிட்டா என்று பிரகாஷ் அனுவிடம் சொல்லவும், கரெக்டா நீங்க சொல்லியிருக்கீங்க பிரகாஷ், இதுதான் அவளுக்கு கொஞ்சம் பாடமா இருக்கும். நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் உங்ககிட்ட அவ லவ்ங்கிற வார்த்தையே சொல்லாம அவ பாட்டுக்கு அவ வேலைய பாப்பா. இன்னொரு விஷயம், அவளை அப்படி எல்லாம் வேலையை விட்டு எல்லாம் தூக்கிடாதீங்க. அப்புறமா உங்க சித்திக்கும் அவளுக்கும் இருக்கிற லிங்க் தெரியாமலே போயிடும். நீங்க சும்மா வேணா அவங்கள மிரட்டி பாக்குறதுக்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கோங்க. மத்தபடி நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க என்று அனு சொல்லவும், இல்லனு, நான் எப்படி பண்ணுவேன், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சரியா, இந்த விஷயத்த சொல்றதுக்காகத்தான் உன்கிட்ட கால் பண்ணேன். இப்போ உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் என் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு என்று பிரகாஷ் சொல்லவும், ஆஹா அப்படியா, என்கிட்ட பேசினதுக்கு அப்புறமாவா மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கா என்று அவள் கேட்கவும், பின்ன இருக்காதா, என் அணுகிட்ட பேசும்போது எனக்கு எப்பவுமே என் மனசு ரிலாக்ஸா தான் இருக்கும் என்று பிரகாஷ் சொல்லவும், ஆனா இங்க அணுவோட மனசு ரிலாக்ஸா இல்லையே, என்னமோ மாதிரி இருக்கே என்று அவள் சொல்லவும், என்னாச்சு அனு, என்னாச்சு அணுவுக்கு, என்ன மனசுல ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு என்று பிரகாஷ் கேட்கவும், தெரியல, நம்ம நேத்து நீங்க கொடுத்த முத்தத்தை நினைச்சிட்டே இருந்தனா, அதான் எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு என்று அவள் சொன்னாள். அப்படியா, இப்ப வேணா என்னோட அணுவுக்கு நான் முத்தத்தை கொடுக்கவா என்று பிரகாஷ் கேட்கவும், வேணாம் வேணாம், அது போன்ல எல்லாம் வாங்கினா நல்லா இருக்காது, நேர்ல வாங்கினாதான் அது நல்லா இருக்கும் என்று அவள் சொல்லவும், அப்ப நான் நேர்ல கொடுத்தா போச்சு என்று பிரகாஷ் சொன்னான். அது எப்படி நேர்ல கொடுப்பீங்க என்று அனு கேட்கவும், நாளைக்கு நீ வந்தினா நேர்லயே கொடுப்பேன் என்று பிரகாஷ் சொன்னான். சி போங்க போங்க, ரொம்ப மோசம் என்று அனு சொல்லவும், என்னன்னு, நீ தானே நான் முத்தம் கொடுத்ததை நினைக்கும் போது ஒரு மாதிரியா இருக்குன்னு, இப்ப நான் முத்தத்தை கொடுக்கறேன்னு சொன்னா சீன் சொல்ற என்று பிரகாஷ் கேட்கவும், அது நான் சும்மா சொன்னேன் என்று அவள் சொன்னாள். அது என்ன முத்தத்துல சும்மா பொய்ன்னு, உனக்கு முத்தம் கொடுக்கணும் தானே நான் ஆசையா இருக்கு என்று பிரகாஷ் கேட்கவும், ஐயோ போதும் நிப்பாட்டுங்க, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என்னால தூங்கவே முடியாது போல, இந்த மாதிரி நீங்க பேசி பேசி என்று அனு சொல்லவும், என்ன அனு, இந்த விஷயத்துக்கே தூக்கம் வராதுன்னு சொன்னா அப்ப இன்னும் எவ்வளவோ இருக்கே என்று பிரகாஷ் ஆரம்பித்தான். ஐயோ பிரகாஷ், நான் தெரியாம சொல்லிட்டேன், வேண்டாமே, இதோட முடிச்சுக்கலாமே என்று அவள் சொல்லவும், முடியாது, நான் பேசதான் செய்வேன், என்னைய உசிப்பேத்தி விட்டுட்டீல, அப்புறம் எப்படி நான் பேசாம இருப்பேன் என்று அவன் கேட்கவும், அப்போ நீங்க பேசிதான் ஆவீங்களா என்று அனு கேட்டாள். ஆமாம் ஆமா அனு, இப்ப எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு, உன்கிட்ட பேசணும். அப்படியா அப்படியா, அப்படி என்ன ஆச்சு உங்களுக்கு என்று அனு கேட்கவும், இப்ப நீ என் பக்கத்துல இருந்தா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் என்று அவன் சொன்னான். அப்படியா, பக்கத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க என்று அனு கேட்கவும், நீ பக்கத்துல இருந்தீனா என்னிடம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா உன்னை நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், அப்படியே உன் பக்கத்துல அப்படியே உன் கன்னத்துல முத்தத்தை கொடுத்து என்று அவன் ஆரம்பிக்கவும், பிரகாஷ் போதுமே என்று அவள் சொன்னாள். ஏன் அனு, என்னாச்சு என்று அவன் கேட்கவும், இல்ல, இந்த மாதிரி கேட்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு என்று அவள் சொல்லவும், என்னன்னு, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா இதெல்லாம் நடக்க போறது தானே என்று அவன் சொல்லவும், கல்யாணத்துக்கு அப்புறமா இதெல்லாம் நடக்கும் தான், ஆனா எனக்கு இப்ப என்னமோ மாதிரி இருக்கு என்று அவள் சொல்லவும், உடனே பிரகாஷ், நான் பக்கத்தில் இல்லை என்று உனக்கு வருத்தமா இருக்கா என்று கேட்டான். அப்படி கூட நீங்க வச்சுக்கோங்க என்று அவள் சொல்லவும், அப்படியா, சரி, அப்ப நான் பக்கத்துல வரட்டுமா என்று அவன் கேட்டான். எப்படி பக்கத்துல வருவீங்க என்று அவள் கேட்கவும், நீ வேணா கண்ணை மூடிக்கிட்டு என்ன நினைச்சு பாரு, நான் உன் பக்கத்துல இருப்பேன் என்று சொல்லவும், அதெல்லாம் வேணாம், எனக்கு இப்ப தூக்கம் வர மாதிரி இருக்கு, நம்ம தூங்கலாமா என்று சொல்லி இருவரும் அவர்களுடைய காதல் நிலையை கொண்டாடி கொண்டே, சரியனு, நீ ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, நீ தூங்கு, நான் இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன், சரி, நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு இருவரும் போனை வைத்தார்கள். போனை வைத்த பிறகு அணுவுக்கு அவன் பேசிய ரொமான்டிக்கான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவளுக்கு என்னமோ அவள் உடம்பில் செய்தது. அதே போலதான் அங்கு பிரகாஷ் அவளிடம் பேசிய அந்த ஆசையான வார்த்தைகள் அவன் உடம்பில் ஏதோ ஒரு சிலிர்ப்பையும் ஒரு உணர்வையும் ஏற்படுத்தியது போல பக்கத்தில் இருந்த தலையணையை பிடித்து கட்டிக்கொண்டு அவன் உறங்குவதற்கு முற்பட்டு, இப்படியே இருவரும் மாறி மாறி அவர்களை நினைத்து கொண்டே அவர்கள் அன்று இரவு பொழுதே அவர்கள் கழித்தார்கள். அடுத்த நாள் காலை சூரியன்
அவர்களுக்காக உதித்தது போல உதித்தது. இருவரும் அவர்களுடைய காலை கடமைகளை முடித்துவிட்டு குளித்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு அனு ஆபீஸுக்கு கிளம்பினாள். ஆபீஸ்க்கு வந்த பிறகு பிரகாஷை பார்க்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. அவள் பிரகாஷின் கேபினுக்கு எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லவும், வா அனு என்று பிரகாஷ் கூப்பிட்டான். என்னனோ இன்னைக்கு நைட்டு எப்படி தூங்குனியா என்று அவன் கேட்கவும், ஏதோ தூங்கினேன், அதான் நீங்க எங்க தூங்க விட்டீங்க என்று அவர்கள் இருவரும் பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த வழியாக வந்த காயத்ரி, என்ன அறையில ஏதோ சத்தம் கேட்குது என்று சொல்லி எக்ஸ்கியூஸ் மீ என்று சொன்னாள். அப்பொழுது எஸ் கமின் என்று சொல்லவுமே காயத்ரி உள்ளே வந்தாள். அங்கு அணு இருப்பதை பார்த்து அவளுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றியது. சொல்லுங்க காயத்ரி, என்ன விஷயம் என்று பிரகாஷ் கேட்கவும், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அது எத்தனை மணிக்கு ஷெட்யூல் போடலான்னு சொல்லி கேட்கலான்னு வந்தேன் என்று அவள் சொல்லவும், ஒரு 11 மணிக்கு போடுங்க, நான் அதுக்குள்ளாட்டியும் எல்லா வேலையும் நான் முடிச்சிடுவேன் என்று அவன் சொல்லவும், சரி என்று அவள் சொன்னாள். உடனே அனு காயத்ரியை பார்க்கவும் காயத்ரி அனுவை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் மேடம், நீங்க இந்த ஃபைலை எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஃபைலை பார்த்துட்டு என்னங்கிறத டீட்டெயிலை என்கிட்ட கொடுங்க என்று அவன் சொல்லவும், சரி சார் என்று அவள் சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்வதற்கு முற்பட்டாள். உடனே பிரகாஷ், அனு மேடம் கொஞ்சம் நீங்க இருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு என்று பிரகாஷ் சொல்லவும், உடனே காயத்ரிக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. காயத்ரி மேடம், வேற ஏதாச்சும் நீங்க என்கிட்ட கேட்கணுமா என்று கேட்கவும், இல்ல சார், இதுக்காகத்தான் வந்தேன். சரி, நான் இவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்க போயிட்டு அப்புறமா வரீங்களா என்று சொல்லவும், அவளும் சரி என்று அந்த அறையை விட்டு சென்று விட்டாள். இப்பொழுது அவளுக்கு மிகவும் இவர்கள் இருவர் மீதும் சந்தேகம் எழும்பிவிட்டது. காயத்ரிக்கு இவர்கள் மீது சந்தேகம் வந்து விட்டதா? பிரகாஷ் அனுவை காதலிக்கிறார் என்று அவளுக்கு தெரிந்து விடுமா? இல்லை, தன்னை காதலிக்காமல் அவள் முன்னாடி தன்னை அசிங்கப்படுத்துகிறார் என்று அவள் உணர்ந்தாளா? இந்த விஷயத்தை இவள் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறாள்? அனு பிரகாஷ் காதல் வெற்றி அடையுமா? அந்த வெற்றியை இவர்கள் திருமணம் வரை கொண்டு செல்ல விடுவார்களா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எப்ப தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா?